அன்பிற்குரிய தமிழர்களே வணக்கம். என்னன்னு சொன்னால் நிறைய தமிழர்கள் 2-3 நாட்களாக என்னிடத்திலே தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்று, நம்முடைய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் மாபெரும் ஆற்றல் வாய்ந்த தலைவர், இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடு இணையற்ற தியாகி, இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பினர். அவர்தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பினராக இருந்து பேசுகிற பொழுது இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்கின்ற சிக்கல் பேசுபொருளாக வந்தபோது, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வருவதற்கு என் தாய் தமிழ் ஒன்றுதான் தகுதியான மொழி என்று அடுக்கடுக்கான ஆவணங்களை முன்வைத்து பேசினார். அவருடைய 130வது நாள். ஏனென்று சொன்னால், இந்த திராவிட பாணின்னு அதை சொல்லுவோம், திராவிட வழி என்று கூட சொல்ல முடியாது. திராவிட பாணியே அடுத்தவருடைய முழக்கத்தை திருடி தன்னுடைய முழக்கமாக மாற்றிக்கொள்கிறது. அந்த திராவிட பாணி தமிழ் தேசியத்துக்கு வர வேண்டாம், குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடாது, செந்தமிழர் சீமானுக்கு அந்த பழி வந்து சேரக்கூடாது என்பதனாலே சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்துடைய 130வது நாளில் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தக்கூடிய சுவரட்டி, அதுல வரக்கூடிய முழக்கம் உண்மையிலே அவர் உருவாக்கியதில்லை. யாரு? கண்ணியத்துக்குரிய நம்முடைய பெரும் பாட்டனார் காயிதே மில்லத் உருவாக்கியதல்ல, வேற எந்த இஸ்லாமிய முன்னோர்களும் உருவாக்கியதல்ல. 1997 கீழக்கரையிலே நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் மாநாடு, அந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுவதற்கு தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பழநெடுமாறனை அந்த மாநாட்டு ஏற்பாட்டு குழுவினர் சென்னை மயிலாப்பூர் சுந்தரேஸ்வரர் தெருவில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு வந்து அழைத்தார்கள். செல்லுவதற்கும் பேசுவதற்கும் அவ்வளவு உணர்வாகவும் ஆர்வமாகவும் இருந்த நம்முடைய தமிழ் தேசத்தின் தந்தை ஐயா பழநெடுமாறனுக்கு அன்றைக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு, முதன்மையான நிகழ்ச்சிக்கு, தமிழனுக்கென்று ஒரு நாடு படைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கொடுத்ததனாலே பங்கேற்க முடியவில்லை. அப்பொழுது அந்த இஸ்லாமிய தமிழர்கள் உலகத்தமிழ் இஸ்லாமிய மாநாடு என்று போடுகிறோம். அந்த மாநாட்டு அறிவிப்பு துண்டு அறிக்கைகளிலே, சுவரொட்டிகளிலே, பதாகைகளிலே ஒரு நல்ல தமிழ் முழக்கம் போட வேண்டும், அதற்கு எழுதி கொடுங்கள் என்று சொன்னபோது ஐயா பழநெடுமாறன் எழுதி கொடுத்த முழக்கம்தான் இஸ்லாம் எங்கள் வழி, என்ப தமிழே எங்கள் மொழி. இந்த முழக்கம் ஐயா பழநெடுமாறன் 1997 கீழக்கரை, ராமநாதபுரம் மாவட்ட கீழக்கரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் இஸ்லாமிய மாநாட்டு அறிவிப்பு பதாகைகளுக்காக கொடுத்த முழக்கம். அந்த முழக்கத்தை எடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய நேற்றைய சுவரொட்டிகளிலும் அதை பின்பற்றி நாம் தமிழர் தம்பிமார்களும் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அது ஒன்று பிழை என்று நான் சொல்லலை, ஆனால் அந்த முழக்கத்தை கொடுத்தது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அல்ல. 1997 ஐயா பழநெடுமாறன் அந்த முழக்கத்தை கொடுத்தார். அருகில் இருந்து பார்த்த தமிழ் தேசிய களப்பணியாளராகிய நானே சான்று. எனவே அந்த எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மாப்போசி முழக்கம், மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாப்போசி முழக்கம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் முழக்கம். இதெல்லாம் மாப்போசியையும் தமிழர் தந்தை சிபா ஆதித்தனாரை மூடி மறைத்து விட்டு 67க்கு பிறகு திராவிட மாடலே உருவாக்கிய தமிழர்கள் எப்படியெல்லாம் மடைமாற்றுகிறார்கள் பாருங்க. உருவாக்கிய முழக்கங்கள் போல் ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து இன்றைய வரைக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திராவிட பாணி தமிழ் தேசியத்துக்கு ஆகாது, குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வேண்டாம். எனவே ஐயா பழநெடுமாறன் முழக்கம் என்று ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். பதிவு செய்யவில்லையானால் அதை பற்றி கவலை இல்லை. இனிமேலும் இது போன்ற அடுத்தவருடைய அந்த முழக்கங்களை கட்சிக்கு பயன்படுத்தும் போது, சுவரொட்டியில் பயன்படுத்தும் போது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களை அவருடைய அன்பு தம்பியர்களின் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.